ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு பால் பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட கூட வந்து கொஞ்சமாக சூடான பால், ரொம்ப சூடு இல்லாமல் மீடியமான சூடில் இருக்கிற பால், இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசு பிசுன்னு இருக்குங்க, கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், பால் வந்து நம்ம கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற பாலாக இருக்கணும். நான் வந்து நல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு காய்ச்சிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான பால் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசையும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்த பிசுப்பு தன்மை வந்து இப்போ இருக்காது, கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து இதை தேய்ச்சி பூரி மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி லாங் சைன்ஸில் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷேப்பு இப்போ நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்லேயே வேணும்னா நம்ம திரட்டி தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சின்ன டிஃபனோ இல்லை ஏதாவது கட் பண்ணுற மாதிரி பொருள் வச்சு நம்ம வந்து கிண்ணத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நார்மலாக நம்ம சைஸ் வந்து ஓகே கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லனா பெருசாகவும் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசான சைஸில் வந்து நம்ம திரட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கிறேன். எல்லா பூரியும் நான் திரட்டிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சின்ன கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிடுறேன். ஒரு சில குழந்தைங்க வந்து பால் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, பால் பொருளும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் பொருட்களை சாப்பிட ஆரம்பித்தா அப்புறமா வந்து நம்ம பால் வந்து அவங்களுக்கு டைரெக்டாகவும் கொடுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பூரியை போட்டு இப்படி சுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான பால் பூரி ரெடி. தண்ணி ஊற்றி நம்ம பிசைகிறதுக்கு பதிலாக நல்ல கெட்டியான கொஞ்சமாக சூடு இருக்கிற பூரி வந்து பாலை வந்து ஊற்றி நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி பூரி நமக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க பூரி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பால் ஊற்றி செஞ்சோம்னா எண்ணெயில் செய்கிறதுனால உடம்புக்கு வந்து செட் ஆகாது. அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து நம்ம பால் சேர்க்கறதுனால அந்த ஹெல்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூரி குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதோட வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு எப்பவும் ஒரே மாதிரி பூரியாக இல்லாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நார்மலாக நம்ம எல்லா சைட் டிஷ்ஷும் வந்து எந்த சைட் டிஷ் வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த சைடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்டான பூரின்னு சொல்லலாங்க. இந்த பூரி வந்து பார்க்குறீங்களா, நார்மல் பூரியை விட இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.